காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, சாப்டர் 1 அட்டாமிக் ஹேபிட்ல இருக்கக்கூடிய சாப்டர் 1ல லாஸ்ட் டாபிக், லாஸ்ட்டாக சொல்ல முடியாது, தேர்டா ஃபோர்த் டாபிக்கை நம்ம பற்றி பார்க்க போகிறோம். முன்னாடி வந்து அந்த அந்த டாப்பிக்கோட இன்ட்ரோ சொல்லியிருப்பேன். அதை நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிடுறேன். என்னன்னா, இப்போ ஒரு கூலிங் ஏரியா வச்சுக்கோங்க. அந்த ஏரியால ஒரு டேபிள் மேல ஒரு ஐஸ் வைங்க. ஐஸை வச்சுட்டு ஒரு இமேஜினேஷனா ஒரு 25, 26, 27, 28 நான் டிகிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். அதுல இருந்து ஒண்ணு கூட ஒரு சேஞ்ச் இல்லாம இருந்துச்சு. அதுவே 29, 30, 31 அந்த டிகிரி சேஞ்ச் பண்ண கூட இந்த மாதிரி ஐஸோட மெல்டிங் ஆகல. 32, 33 போன பிறகுதான் அது மெல்டிங் ஆக தொடங்கிச்சு. அப்போ முன்னாடி டிகிரி போடுறது என்னன்னா, அது ரூம் டெம்பரேச்சர் ஆக்ட் ஆயிருக்கலாம், அதனால அது மெல்டிங் ஆகல. அது ரொம்ப டெம்பரேச்சர் ஹை பண்ண அது மெல்டிங் பண்ணனால அது உருக தொடங்கியிருக்கு. அதான் சொல்றாங்க இப்போ. ஆனா நம்ம வந்து இப்போ ஒரு விஷயம் பண்ணோம்னா அதுல இந்த ஒரே நாள்ல வந்து நம்மளால ஒரு இம்பாக்டையோ ஒரு அச்சீவ்மெண்ட்டோ பண்ண முடியாது. அண்ட் எப்படி சொல்றது, இதுக்கு முன்ன ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லி பண்ணுவாங்க போன சாப்டர்ல. இப்போ ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணா ஜிம்பாயா வர முடியுமா? வர முடியாதுல்ல. அதே போல ஒரு நாள் எல்லாம் காசு, ஒரு நாள் எல்லாம் 1 லட்சத்து வாங்க பெரிய பணக்கார ஆக முடியுமா? ஆக முடியாது. அந்த மாதிரிதான் இதுவும். ஸோ அதான் இது. அண்ட் அதான் நீங்க சொல்லியிருக்காங்க, ஒரு பெரிய மாற்றம் சில இடத்துல வந்து சின்ன சின்ன மாற்றம்லாம் கொண்டு வரும். சின்ன மாற்றம் இருந்தா அதாவது இதுல இருக்குன்னா ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் நமக்குள்ள ஒரு சேஞ்ச். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் கொண்டு வர முடியும், நமக்குள்ள சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேன்சர் வந்து ஒரு லைஃப் ஸ்பேன்ல 80% வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கேன்சர்ல வந்து 4 டைப் இருக்கலாம். ஃபோர்த் ஸ்டேஜ் தான் வந்து யாராலையும் காப்பாற்ற முடியாத ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் ஏதாவது பண்ணி ட்ரை பண்ணலாம். ஃபோர்த் ஸ்டேஜ்ல வந்து அது மிராக்கலா தான் காப்பாற்ற முடியும், மிராக்கலா காப்பாற்ற முடியாது, அதான் ஒரு இஷ்யூ. அண்டு இதுதான் சொல்லியிருக்காங்க. அதே போலதான் ஹேபிட்ஸ். இப்போ ஒரு விஷயம் பண்றோம்னா அதை வந்து ஒவ்வொரு நாளும் பண்ண நமக்குள்ள சேஞ்சஸ் தெரியும். அப்போ அப்போதான் உங்களுக்கு வந்து உங்க லைஃப்ல நடந்திருக்கு, இருந்தாலும் நான் இப்படியே இருக்கேன்னு. என்னோட அனுபவம் சொல்லணும்னா, நான் போன ஏப்ரல் 24th இப்ப வரைக்கும் நான் நோட் பண்ணேன். இந்த நேரத்துல என்ன பண்ணேன் நோட் பண்றேன். அது இப்போ டூரேஷன்ஸ் போடுவேன். எதுக்கு போவேன்னா, ப்ராஜெக்டா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு டைமா இருக்கட்டும், இது பண்ண எல்லாத்தையும் சொல்லி மென்ஷன் பண்ணி வச்சுப்பேன். அப்போ தெரியும், ஓகே இதெல்லாம் பண்ணாலும் கொஞ்சம் நமக்கு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட், அது நமக்கு ஒரு ஹேபிட் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் தான் வேலை பார்ப்பேன். அண்ட் முக்கியமான ஹேபிட் கொண்டு வந்து டூடுல் ஒர்க்கு. ஏன்னா டூடுல்ஸ்லாம் டிராயிங் தானே, நம்ம புதுசு ட்ரை பண்ணோமே, அவங்க இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ரெஃபரன்ஸை பார்த்துட்டு நம்ம ஒரு யூனிக்காக பண்ணணுமே, அப்படிதான் அந்த டூடுல்ஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலி 4 டூடுல்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் புது ரூல்ஸ் விட்டு வந்து படம் இந்த மாதிரி டிராயிங்ஸ் இருக்கும்ல, இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் வச்சு நம்மளோட கிரியேட்டிவிட்டியாக வரைய டிராயிங்ஸ், டூடுல்ஸ் அப்படி மாறி மாறி போகலான்னு ஐடியா நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட லைஃப் எனக்கும் சேஞ்ச் என்னன்னா, இதை விட நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒர்க் அவுட் பண்ணும்போது சேஞ்ச் தெரியாது. சரி, நான் ஃபிட் ஆகணும், இதெல்லாம் இருக்கும் அதில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதான் சொல்லணும், ஃபிட்னஸ் என்ன தேவைன்னா ஜிம் போகலாம் தெரியும், அவங்களுக்குலாம் தெரியும். இப்போ நான் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுற பர்சன். ஆனால் ஜிம் பாடி மாதிரி இருக்கும் கொஞ்சம். அதுக்காக தான் கொஞ்சம் ப்ராக்ரஸில் தான் இருக்கேன். அப்படிதான் போகுது. அதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியும். அண்ட் இதுல வந்து முக்கியம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அந்த கூட்டு செயல்முறை, அடிஷனா சொல்றது, குரூப்பா பண்ண அடிஷன். ஆக்சுவலி நான் இப்போ ஒரு 7th வீக்கா வந்து போயிட்டு இருக்கு. அப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல் சிங்கர்ஸ் வரும் சொல்லி நான் போய் ஹோப்ல ஸ்லோவா செக் பண்ணேன். ஒவ்வொரு சார்ட்டையும் செக் பண்ணணுன்ட்டு என் சேஞ்ச் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கா, அதே போல ஏதாவது வித்தியாசம் இருக்கா செக் பண்றது உண்டு. அப்போ அதை வச்சு ஓகே நெக்ஸ்ட் இப்படி பண்ணலாம், அப்படி பண்ண ஐடியா பண்ணிட்டு ஒவ்வொரு மார்னிங்கும் குரூப் ஆஃப் ஒர்க்கு சொல்லலாம், இல்லை அடிஷ்னல் ஆஃப் ஹேபிட்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு அது ஒரு ஒரு சிம்பிளைஸ்டாக காட்டும் நம்ம லைஃப்ல. அதே போல அது பெர்மனண்டாக கொண்டதுக்கு ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம்.
அதனால அதை பெர்மனண்டா கொண்டு வரணும்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ட்ரை பண்ண தான் கொண்டு வர முடியும். அப்படிதான் இருக்கும் முடியும். ஓகே. அதே போல இது வரலன்னு சொல்லி நீங்க வந்து வராதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போவீங்கல்ல, எனக்கு முடியாது இது வராதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் யோசிக்கும் சில நன்மை விஷயம் நிறைய பர்சன்ஸ் பண்ணுவாங்க. பட் நான் என்ன சொன்னேன், நான் அந்த சில ஃபேஸ் பண்ணோம்னா எனக்கு ரொம்ப ஹார்டா இருந்தா விட்டுருவேன், இல்ல ஈஸியா மீடியம் லெவலுங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். அவ்வளவுதான் நான் சொல்றாங்க. இல்ல ஒரு 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 விஷயம் சொல்லியிருக்காங்க. 400 மாதமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். என் உடலில் ஏன் என்னால் ஒரு எந்த மாற்றத்தையும் காண முடியவில்லை நினைக்கிறீர்கள்? அப்ப இந்த மாதிரி யோசிக்கிறது ஓவர் திங்கிங். அது இங்கிலீஷ் தமிழ் எப்படி சொல்லியிருக்காங்க, தேக்க சிந்தனை. எனக்கு அது இங்கிலீஷ் கிளியரா தெரியல. பட் இது கான்செப்ட் வைஸ் பார்த்தானா ஓவர் திங்கா இருக்கலாம். இப்ப நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்லிட்டு இருந்தேன்னா, இப்போ நமக்கு நைட் சில பேர் தூக்கம் வராது. இதா யோசிச்சு இருப்பாங்க. ஏன்னா பகல யோசிக்கிறது நைட் யோசிக்கும் போது நல்ல ஒரு ஐடியா வரும். எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி நானே யோசிப்பேன். இதெல்லாம் பண்ணோமே ஏன் வர மாட்டேன் அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் அந்த மாதிரி ஓவர் திங்கிங் கான்செப்ட் நான் போயிருக்கேன். அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அதான் சொன்னாங்க. இப்போ நம்ம பண்ண ஹேபிட்ஸால வந்து நம்ம நல்ல ஹேபிட்ஸ் வளர்க்கலாமா இல்ல கெட்ட ஹேபிட்ஸ்குள்ள போறாமான்னு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல போகும். ஆனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிட்டர்மேஷன் எடுத்தாகணும். டிட்டர்மேஷன் தீர்மானம் எடுக்கிறது, தீர்மானம் நீங்க கன்ஃபார்ம் எடுத்தாகணும். அந்த மாதிரி இருக்கணும். ஸோ நீங்க ஒரு குட் ஹேபிட்குள்ள போற மாதிரி இருந்தா உங்களுக்கு இருக்கிற ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கில் வந்து நல்லா உங்க லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அதே போல நீங்க இன்னும் பேட்ல போனீங்கன்னா உங்க ஸ்கில் லாஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதான் சொல்றாங்க. இதுல வந்து அவதான் அது பேஸ் பண்ணி தான் இன்ஃபர்மேஷன் போயிட்டே இருக்கு. ஆஹ் அதுல வந்து முக்கியமான பாயிண்ட்ல போட்டுருக்காங்க என்னன்னா, புவிசார் அழுத்தத்தோடு ஒப்பிடலாம். புவிசார் நம்ம எர்த்தோட ப்ரெஷரை வச்சு கம்பேர் பண்ணலாம். குடுக்குற ப்ரெஷருக்கு எவ்வளவு நமக்கு ஹீட் இல்ல, அந்த மாதிரி அந்த பூமியில இப்ப ப்ரெஷர் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி அசப்ஷன்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் போடும். அதே போல இப்ப நம்ம எக்ஸாம் சுனாமி வச்சுக்கோங்களேன். சுனாமி என்ன ஆகும், அது சுனாமி வச்சு ரெண்டு பிளேட் வந்து மெர்ஜ் ஆயிருக்கும். திடீர்னு கிராக் ஆகி வருஷம் போது நம்ம நிலம்புவோம். அப்பதானே சுனாமி கதிரி அப்போ வர்றதுக்கான அறிகுறியா இருக்கும். அந்த மாதிரிதான் சொல்றாங்க இதுல. அண்ட் இதுல முக்கியமான ஆள் வந்து ஜேக்கப் ரிஸ். அவர் வந்து பாப்புலர் சோஷியல் வெல்ஃபேர் அப்படி தமிழ்னா பிரபல சமூக சீர்திருத்தவாதி. எனக்கு வெல்ஃபேர்னா சீர்திருத்தவாதி நினைக்கிறேன். எனக்கு தெரியல. உங்களுக்கு இதை வார்த்தைக்கான மீனிங் தெரிஞ்சா கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நம்ம வந்து எதுவும் வேலைக்காக அது இது தேவைப்படாது, கிழக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கல் இருக்கு வச்சுக்கோங்க. ஒரு கல்லை வந்து நம்ம வந்து உடைச்சிட்டே இருப்போம், முடியவே இல்லை. அதை நம்ம என்ன பண்ணுவோம், உடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுவோம். நம்ம அதுவே நம்ம வந்து ஒரு கல்லை தொழிலாளியா இருக்கட்டும், பெரிய பாரிய வந்து உடைக்கிறது பார்த்துட்டாங்க அவங்களே முடியும் சொல்லிட்டு. அப்ப உடைக்க கொஞ்சம் உயிர் வரல. ஒரு 100, அதாவது இப்போ 10 20 30 40 அடிக்க உடையவே இல்லையா. இதுவே நூறாவதுக்கு மேல நூறுக்கு மேல போகும்போது என்ன ஆச்சுன்னா அது உடைஞ்சு அப்ப அப்ப என்னது, அப்ப நம்ம வந்து நம்ம ஹோப்பை விட்டுற விட ஹோப்பை லோஸ் பண்ணாம நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அப்போதான் நம்மளால வந்து நம்ம அச்சீவ்மெண்ட்ஸை லைஃப்ல கொண்டு வர முடியும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இப்போ படிக்க ஸ்டூடெண்ட்ஸா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கட்டும், எம்ப்ளாயி இருக்கட்டும், ஒர்க்கிங் வேலை கற்றுக்கிறவங்களா இருக்கட்டும், ஒர்க் பண்ற பர்சனாக கிடைச்சவங்க, அவங்க என்ன வேணும், ஒரு ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டு இருந்தாதான் அவங்கள வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா நல்ல மார்க் எடுக்க முடியும். எம்ப்ளாய்னா அவங்களால நல்ல ஸ்கில் டெவலப் பண்ணி நல்ல ஒரு அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட், அவங்களோட ப்ரொமோஷன்ஸ் கெட் பண்ணது பாசிபிலிட்டி இருக்கும். அதே ஹையரிங் இன்டர்வியூக்கு போவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து என்னன்னா நல்லா பர்ஃபெக்டா பேசினா அவங்க வேலை கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஹோப்பை லோஸ் பண்ணாம நம்ம கான்ஃபிடென்ஸா அச்சீவ் பண்ணா எல்லா சக்ஸஸும் நம்ம கையில வந்துடும். இதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க வந்து முக்கியமா டயக்ராம் போட்டிருக்காங்க. அதே போல டயக்ராம் அதை வந்து புக்ல இருக்கும், நீங்க புக்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து சொல்றாங்க. அது நம்ம எந்த விஷயம் எல்லா விஷயம் ஸ்டார்டிங்ல பண்ணா கூட எப்பவுமே ஸ்டார்டிங் பண்ணா கூட ஒரு சின்ன ஒரு முடிவு எடுத்து தான் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஹேபிட்னா ஒரு சீடு மாதிரி. இப்போ நம்ம லைஃப்ல ஒரு இந்த மாதிரி ஹேபிட் நமக்கு சீடு மாதிரி வளரும் போது தான் நம்ம லைஃப்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நமக்கு பெர்ஃபெக்டா
நம்ம லைஃப்ல நம்ம நல்லா நல்லா வாழ முடியும். நம்ம ஒரு இன்னும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதான் சொல்றாங்க. நான் பழைய ஹேபிட் ரொம்ப ஓவரா பண்ணுவோம்ல, சும்மா சொம்பது இருப்போம் ஒவ்வொன்று லாங் டைம் ஆகலாம். அதுக்கு பதிலாக நம்ம புக் ரெடி பண்ணுறது, டூல் டூல் டிராயிங் பண்ணுறது, அது ரேட்டிங் ஒர்க்காக ரேட்டிங் பண்ணுறது, டெவலப் பசங்க கோடிங் பண்ணுறது, அதே போல் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஹேபிட்லாம் நாங்கள் வந்து ஷார்ட் இதுக்கு ஷெல் பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எவ்வளோ திங்ஸும் பார்க்க முடியும். நீங்கள் தான் சொல்ல முடியாது இல்லை. ஸோ இந்த டாபிக்ல வந்து இதுதான் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து ஓவர் திங்கிங் தான் பேசிஸாக வச்சு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக்ல என்ன சொல்ல போறாங்கன்னா வந்து இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அவாய்ட் கோல்ஸ் ஃபோக்கஸ் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் ப்ரொசீஜர். இதுக்கு முன்னாடி டாபிக் இங்கிலீஷ்ல என்ன சொன்னாங்கன்னா ஹவு த ட்ரூத் இஸ் இம்பார்ட்டன்ட். ட்ரூத் இஸ் இம்பார்ட்டன்ட். இதுதான் இன்னைக்கு நான் சொல்ல அந்த பேராகிராஃபோட இங்கிலீஷ் டைட்டில். பட் தமிழ்ல வந்து முன்னேற்றம் உண்மையில எப்படிப்பட்டது அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த சாப்டர் 1ல வந்து ஆல்மோஸ்ட் நம்ம 2 டாபிக்ஸ் தான் பாக்கி இருக்கு. அதுக்கு பிறகு நான் சாப்டர் 2க்குள்ள போயிடுவேன். பிகாஸ் நான் கொஞ்சம் இந்த புக்கை படிக்கும் போது நான் கொஞ்சம் சாப்டர் வைஸ் படித்து முடிச்சிடலாம். அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் போடலான்னு பார்த்தேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் மறந்து போயிடும். ஏன்னா கான்செப்ட் மறந்துன்னு சொல்லிட்டு அந்த சாப்டர்ல இருந்து நம்ம ஸ்ட்ராங்காக அந்த சாப்டர்ல ஸ்ட்ராங்காக முடிச்சிட்டு தான் நெக்ஸ்ட் வீடியோக்கு நான் சாப்டருக்குள்ள வீடியோக்கு போக முடியும். அப்பதான் நான் அப்படிதான் புக் ஹேபிட்ஸ் நான் வளர்த்துட்டு இருக்கேன். இப்போ நான் புக் படிக்கிறது இல்லை, ஆனால் கொஞ்சம் ஒர்க் நான் மற்ற ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுவேன். நானும் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட ஹேபிட்ஸையும் சேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிளிக் பண்ணி ஆல் போட்டு தான் என்னோட வீடியோஸ் எல்லாம் வரும். அண்ட் இது வர டாபிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் கொஞ்சம் வீடியோஸ் வந்து கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்காக தான் லேட் ஆகுது. அது கொஞ்சம் டைம் வேணும். எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஃப்ரீ டைம் வச்சு தான் நான் வீடியோ போட முடியும். ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட்ல ஏதாவது புரியாத வார்த்தைகளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சில வார்த்தைகளை வந்து புரியும். இங்கிலீஷ் எப்படின்னு தெரியறனால இந்த டிரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணுங்க. டிரான்ஸ்லேஷன் டிக்ஷனரி யூஸ் பண்ணி அந்த வார்த்தை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வார்த்தைகளை வந்து சப்போஸ் உங்களோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்லுக்கும் போதும் ஏன்னா அந்த வார்த்தை இது தெரிஞ்சுக்கிட்டு எங்கே யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் லேர்ன் ஈஸி.